FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்திபன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்மை காலமாவே சீமானவருடைய பேச்சுகள் அனைத்தும் தாவேக்காவை எதிர்ப்பாகத்தான் இந்த நாம் தமிழரே செயல்படுவதா நம்மால பார்க்க முடிகிறது. எதற்காக இவ்வளவு காட்டமான விமர்சனம்? ஏன் இது இல்ல, இப்ப அண்ணனுடைய பேட்டிகள்ல ஒரு 1.5 மணி நேரம் பேசுறாரு. அதுல பலதரப்பட்ட அரசியல் பேசுறாரு. தமிழ் தேசியம் பேசுறாரு, உலக அரசியல் பேசுறாரு, சுற்றுச்சூழல் பத்தி பேசுறாரு. அதுல திமுகவையும் விமர்சிக்கிறாரு, அதிமுகவையும் விமர்சிக்கிறாரு, பிஜேபியை மிக கடுமையா விமர்சிக்கிறாரு. எல்லோரையும் விமர்சிக்கிறது போல விஜய் பற்றியும் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது, அதை பேசுறோம். ஆனா உங்க ஊடகங்கள்ல பெரிதுபடுத்தப்படுறது விஜய் பத்தின டாபிக் மட்டும்தான். அதனால உங்களுக்கு அப்படி தெரியுதே தவிர அவரை எதிர்க்கிறதுக்காக ஒன்றும் நாங்க ஒன்றும் கட்சி வச்சுட்டு நடத்தலையே. நாங்க 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலமா செயல்பட்டு தான் வரோம். அவர் இன்னைக்குதான் வந்திருக்காரு. அதனால அவரு இவரை எதிர்க்கிறது தான் எங்களுடைய பிரதான நோக்கங்கிற மாதிரி ஒரு மையப்படுத்துறதை நான் விரும்பல. அவன் இவன் அப்படின்னு ஒருமையில பேசக்கூடிய இந்த பேச்சுகள் அனைத்தும் அது தாவேக்காவினர் மத்தியில சீமானுக்கு ஒரு நற்பெயர் இல்லாம போகக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கும். அப்படி இல்லையா, அண்ணன் சீமான் அவரு தம்பின்ற உரிமையில பேசியிருக்காரு. அப்படி ஒன்னும் கொச்சைப்படுத்துற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் பேசலையே. வைக்கிற விமர்சனம் சரியா தப்பா அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தாவேக்காவை விமர்சிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் வாக்கு வங்கி குறைந்துவிடும் அப்படின்ற இந்த குற்றச்சாட்டுகள் தான். இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? கடுமையா மறுக்கிறேன் நான். இது ஒரு வேடிக்கைத்தனமானது, முட்டாள்தனமான ஒரு பேச்சு தான் நான் பாக்குறேன். நாம் தமிழருடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது தமிழ் தேசிய வாக்கு வங்கி. அது தமிழ் இனம், மொழி, இந்த மாதிரி அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்கள், அனைத்து தரப்பான வயதினரும் வாக்களிக்கிறது தான் நாம் தமிழருக்கு விழக்கூடிய வாக்குகள். அது சாலிடான வாக்குகள், அதை யாராலும் அசைக்க முடியாது. இந்த ஒரு பேச்சே ஒரு அவதூறு பரப்புரையா தான் நான் பாக்குறேன். அது என்ன, அது விஜயனுடைய வாக்கு வங்கி நேரா போய் நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் பாதிக்கும் எந்த வகையில ஏற்க முடியும்? இப்போ நாம் தமிழ் கட்சி வாக்குக்கு பணம் கொடுக்கறது இல்ல, மது இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க கொடுக்கறது இல்ல. ₹1 1 பைசா கொடுக்காம முழுக்க இந்த ஜனநாயகத்தினுடைய ஆணித்தரமான அசைக்க முடியாத வாக்குகள்னா அது நாம் தமிழ் கட்சிக்கு விழுகிற வாக்குகள்னு என்னால பெருமையா சொல்லிக்க முடியும். அதை எந்த இடத்துல என்னால பதிவு பண்ண முடியும். அதை சொல்றதுல துளியே எங்களுக்கு தயக்கம் இல்லை. அப்பழுக்கற்ற தாய்ப்பாலை போல உன்னதமான வாக்குகள்னா நாம் தமிழ் கட்சிக்கு விழுகிற வாக்குகள். அந்த வாக்குகளை ஒரு கூத்தாடியினுடைய கட்சி படிச்சிருங்கிறதே ஒரு கேவலமான ஒரு ஒப்பீடா தான் நான் பாக்குறேன். இதை வன்மையா நான் கண்டிக்கிறேன். தொடர்ச்சியா ஊடகங்கள்ல அப்படி ஒரு பரப்புரை முன்வைக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னா, நாம் தமிழ் கட்சிக்கு விழுவது முழுமையான இளைஞர்கள் வாக்கு பெரும்பான்மையா. அந்த இளைஞர்கள் வாக்கு விஜய் வந்தவொடனே விஜய்க்கு போயிடும் அப்படிங்கிறதே ஒரு கேவலமான ஒரு ஒப்பீடா தான் நான் பாக்குறேன். நான் அறிவிருக்கிறேன். ஏன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குகள் முழுக்க அரசியல் புரிதல் சார்ந்த மொழி இனத்தின் அடிப்படையிலான வாக்குகள். அது ஒருபோதும் இனியளவும் பின்னி பிசகாம வேற கட்சிக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குறிப்பா தாவேக்காக்கு போறதுக்கு 100க்கு 200% கூட போட்டுக்கங்க, வாய்ப்பு கிடையாது. விஜய்க்கு வந்த கூட்டங்களை எல்லாம் பார்த்து திமுக அதிமுக பயப்படுகிறதோ, ஆனால் நாம் தமிழர் சீமான் பயப்படுகிறார் என்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அததான் நான் சொல்றேன். திரும்ப இந்த திமுக சார்பு ஊடகங்களும் ஊடகவியாளர்களும் ஒரு கருத்தை அவங்களுக்கு வரக்கூடிய அன்பை இப்படி திருப்பி விடுறதா தான் நான் பாக்குறது. இப்போ திமுகவும் அதிமுகவும் தான் கட்சியில இளைஞர்களை சேர்க்கறதுக்கு திண்டாடுறாங்களே தவிர நாம் தமிழர் ஒன்றும் அந்த மாதிரி இல்லையே. எங்க போய் நாங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தினாலும் தன்னெழுச்சியாக இளைஞர்கள் தங்களை நாம் தமிழர் கட்சியில இணைச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாங்க எதுக்கு பயப்படணும்? அததான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சிக்கு வர வாக்குங்கிறது முழுமையான புரிதலின் அடிப்படையில வரக்கூடிய வாக்குகள். திராவிட கட்சிகளுக்கு போற வாக்குங்கிறது பணம், மது, அது மாதிரி பல்வேறு காரணிகள் அடிப்படையில போற வாக்குகள். அவங்கதான் பயப்படணும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜய நாம் தமிழர் பக்கம் திருப்பி விட்டுட்டு அவங்க நாங்க வேற பக்கம் நாங்க சண்டை போட்டுக்கிறோம், திமுக அதிமுகங்கிற மாதிரி கொண்டு போகணும்னு ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறாங்க. அது முற்றிலும் நாங்க உடைப்போம். அவருடைய வாக்குங்கிறது எல்லாருக்கும் தானே, எல்லாருடைய பிரதிபலிப்பாகவும் தான் இருக்கும். விஜய் இப்ப திமுக அதிமுக இருக்க அவங்களுடைய பசங்க யாரும் விஜய் ரசிகரா இருக்க மாட்டாங்களா? நிச்சயமா இருப்பாங்க. இன்னைக்கு திமுக அதிமுகவை ஆதரிக்கிறவங்க யாரு? பெரும்பான்மையான வயதில் மூத்தவர்கள், குறைஞ்சது 40 வயதுக்கு மேல. அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா 20 வயசுல இல்ல முதல் தலைமுறை வாக்காளர்கள் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வாக்குகள்லாம் அப்புறம் விஜய்க்கு போகாதா? அதை எப்படி நீங்க பாக்குறது? அது என்ன, அது எழுதி வச்சாப்ப அது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் தான் போய் ஓட்டு போடுறா, இல்ல விஜய் வந்துட்டா விஜய்க்கு போடுவானா? இது என்ன மாதிரி ஒரு கேள்வியான ஒரு வாதம் இது? அதை நான் மறுக்கிறேன். நான் விஜயனுடைய அரசியல் வருகைங்கிறது தமிழக அரசியலுடைய அநாகரிகமா நான் பாக்குறேன். தாவேக்கா என்பது தமிழக அரசியல் ஒரு அசிங்கம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட மீண்டும் 10 ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கிறாங்க தமிழக அரசியல. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வருகைக்கு பிற்பாடு தாக்கம்ங்கிறது நிறைய விஷயங்கள் நாங்க மாத்திருக்கோம்.
இந்த பரப்புரைங்கிற ஒரு வார்த்தையை அண்ணன் சீமான் பயன்படுத்தியதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வெகுஜன பயன்பாட்டுக்கு வருது பரப்புரை கூட்டம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பிரச்சாரங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வருகைக்கு பின்பு தான் பரப்புரைங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி மேடைக்கு கூரையிடாது, மக்களுக்கு வந்து திறந்த வெளியில நிற்கும் போது தலைவர்கள் மட்டும் மேடை போட்டுட்டு பேசுறதுங்கிறது தவிர்க்கப்பட்டு மக்களுக்கு என்னவோ அதுதான். மக்களுக்கு கூரை இல்லாத போது எங்களுக்கு தலைவர்களுக்கு கூரை தேவையில்லை, திறந்த வெளி மேடை. பறை இசைங்கிறத அவமான சின்னமா ஒரு சாவு நிகழ்ச்சிக்கு ஒழிக்கப்பட்ட இடத்துல அது வந்து ஆதி தமிழருடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மேடைகள்ல நாங்க அரங்கேற்றோம். இன்னைக்கு எல்லாரும் செய்யறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தி தாக்கம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்னைக்கு காலையில் விழும் கலாச்சாரம்ங்கிறது திமுக காலகாலமா கடைபிடிச்சிட்டு வர ஒரு அவலம் இருந்தது. அது இப்ப மெல்ல மெல்ல கலைஞர் அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடியும் அறவே குறைஞ்சிருச்சு. அப்படி அதை நான் மிக கடுமையா விமர்சிக்கிற ஒரு இடமா நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்ப மாலை போடுறதையோ, தலைவர்களுக்கு மாலை போடுறது, சால்வை போடுறது, இந்த மாதிரியான எந்த அடையாளங்களையும் நாம் தமிழர் கட்சி முழுக்கவே ஏற்க மாட்டோம். இதெல்லாம் நாங்க அரசியல் களத்துல இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு சரிப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற சூழல்ல மறுபடியும் வந்து காலில் விழுவுது. ஒரு நடிகன் காலில் விழுவுற, திரும்ப அந்த நடிகனுடைய மாவட்ட செயலாளர் யார் அவங்கள ரசிகர் மன்ற நிர்வாகிகள் காலெல்லாம் போய் விழுகிறான். ஒரு நடிகன் காலில் விழுந்த சரி, அதுவும் ஏற்கக்கூடியதில்லை. சரி போ விழுந்து தொலை, உனக்கு பிடிச்ச நடிகை நீ கொண்டாடுற, அது கூட ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் காலெல்லாம் விழுகுற கேவலம் பதவிக்கு இது என்ன மாதிரி ஒரு அநாகரிகம் இது. அதனால இதை நாங்கள் இது மாதிரியான பிற்போக்குத்தனங்களை, ஒரு கேவலத்தின் உச்சங்களை வன்மையாக கண்டிக்க வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி நிற்கிறோம். அதுக்கு தான் இவ்வளவு கோவம் எங்களுக்கு வருது. மறுபடியும் சீரழிவை நோக்கி இவர் இழுத்து செல்கிறார். அந்த கோபம் ஒரு தமிழ் தேசிய இனத்தின் மேல, ஒரு இளைஞர்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறையின் பால் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு கண்டிப்பா வரும். விஜய் அரசியல் வருகைக்கு முன்பாக சீமான் அவர்களுடைய பேச்சுக்கும் விஜய் அரசியல் வருகைக்கு பின்பாக சீமான் அவருடைய பேச்சுக்கும் அந்த அன்பு மட்டும் காணாம போய்விட்டது என்பது நம்மால பார்க்க முடிகிறது. இல்ல அப்படி இல்லை, நம்ம வந்து அன்பா சொல்றோம். ஒரு நல்ல வழிகாட்ட வேண்டியது நாங்க முன்னோடியா இருக்கோம். அரசியல் களத்துல நாங்க முன்னோடியா இருக்கிறோம், அவருக்கு முன்னோடியா நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் இங்க என்ன நடக்குது, என்ன சரி எது தவறுங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்க வழிகாட்டக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு விஜய்ங்கிற ஒரு தமிழ் தேசிய மகன், ஒரு தமிழ் திரையுலகத்துல ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு கலைஞர் அவரை ஆதரிச்சோம். அவருக்கு எத்தனையோ இன்னொரு வரும்பொழுது நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் தான் முதல் ஆளாக அவருக்கு துணை நின்று இருக்கிறார். அப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு அன்பா சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. எல்லாரையும் எதிர்க்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்ல. கண்ணை மூடிட்டு யாராவது கட்சி தொடர்னா எதிர்க்கணுங்கிற மாதிரியான கட்சி நாம் தமிழ் கட்சி அல்ல. முதல்ல அன்பா சொன்னோம், கேட்கல. தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லும் போது போட்டு அடிக்க வேண்டிய நிலைமை வருது. அதுதான் ஒண்ணு இந்த பக்கம் நிலை, இல்ல இந்த பக்கம் நிலை, அது என்ன ரெண்டு பக்கம் நின்று நடுவில் நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவேன். அண்ணன் கொஞ்சம் நகைச்சுவையா அதை ஒரு விமர்சனம் வச்சார். அவ்வளவுதான். யாரையும் எதிர்க்கிறது எங்களுடைய வேலை இல்லைன்னு சொன்னீங்க. யாரையும் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பது எங்களுடைய வேலை. விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது எதிர்த்தது நாம் தமிழர். அப்படி இல்லை, விஜயகாந்த் வந்து இந்த நாட்டை ஆளணுங்கிறத நாங்க எதிர்க்கிறோம். அவர் வாழணுங்கிறத நாங்க எதிர்க்கலையே. இன்னைக்கு அவருடைய மறைவுக்கு பிற்பாடு எல்லா அவருடைய நிகழ்வுகளையும் நாம் தமிழர் கட்சி பங்கேற்குது. அவருக்குரிய மரியாதையை நாங்க செலுத்துறோம். அவரை மனதார பாராட்டுகிறோம். மிகச்சிறந்த மனிதர், மனிதநேய மாந்தர் விஜயகாந்த், வள்ளல் தன்மை கொண்டவர். அதுல துளியளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த மண்ணை சார்ந்தவன் தான் ஆளணுங்கிறதுல நாங்க இமையளவும் நாங்க விலகவும் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க கொள்கை வேறு. இங்க எவரும் வாழலாம், நாங்க ஆளுவோங்கிற அடிப்படையில விஜயகாந்த் அவர்களை எதிர்த்தோம். அவ்வளவுதான். அது நேர்மையான, முழுக்க நேர்மையான அரசியல். இதுல 1% எங்களுக்கு வந்து ஒரு சார்புத்தன்மையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அவருடைய எல்லாவற்றையும் பாராட்டுகிறோம், ஏற்கிறோம், எல்லாம் சரி. ஆனா அதை ஒரு தமிழர் அல்லாதவர் தமிழகத்தை ஆளணுங்கிற தத்துவத்தின் அடிப்படையில நாங்க அதை எதிர்க்கிறோம். அவ்வளவுதான். தமிழர் தான் ஆளணும், அந்த அடிப்படையில விஜயகாந்தை எதிர்த்தோம். அவ்வளவுதான். கமல்ஹாசனை எதிர்த்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன்? கமல்ஹாசன் நாங்க எங்க எதிர்த்து குறுக்க வந்த கமல்ஹாசனே ஓர அனுப்பி, இப்போ நாங்க வந்து தமிழ் தேசியம் பேசி இளைஞர்களை திரைக்கவர்ச்சி, இலவசம், மது, இது மாதிரியான பல்வேறு காரணிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல அரசியல சித்தாந்தத்தை முன் வச்சு அவர்களை அரசியல் படுத்தி கொண்டு வரும்பொழுது இது போன்ற கூத்தாடிகள், கோமாளிகள் கூட்டம் கட்சி தொடங்கி மறுபடியும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுனால அதை நாங்க ஒரு காட்டமா விமர்சிக்கிற இடத்துல நாங்க நிக்கிறோமே தவிர கண்ணை மூடிக்கொண்டு நாங்க ஒண்ணு எதிர்க்கலையே. எங்களுடைய இலக்கு தெளிவா இருக்கு. நாங்க வந்து தேசிய திராவிட கட்சிகளை கடுமையா எதிர்க்கிறோம். அது ஒருபோதும் சமரசம் கிடையாது. எங்கள் தலைமையேற்ற கட்சிகளை வரவேற்கிறோம். அப்படிதானே நாங்க தெளிவா நகர்றோம். இப்ப நாங்க இடதுசாரிகளே பல நேரங்கள்ல அவங்களுக்கு துணை கொடுத்திருக்கோம். ஒரு நல்ல நோக்கங்களுக்காக பயன்படும் போது அதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கோம். மற்றபடி சும்மா எதிர்க்கணுங்கிற நோக்கம் இல்லையே. நீங்க சொல்றது அதை புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு காரண காரியம் இல்லாமல் நாங்கள் எது ஒன்றையும் கண்ண மூடி கொண்டு எதிர்க்கிறோம். ஒரு சில நடிகர்கள் பெயரை நான் இதுக்கு முன்பாக சொன்னேன். அதற்கும் நாம் தமிழருடைய செயல்பாடுகள் பத்தி நீங்க சொன்னீங்க. இதற்கு முன்பாக விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக என்னென்ன ரஜினிக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்றீங்களா? என் தம்பி விஜய் வரட்டுமே, வந்தா தோல்ல தட்டி கொடுப்புன்னு சொன்ன அதே சீமான் அவர்கள் இப்பொழுது
ரஜினிகாந்த் அவர்கள் பாருங்க தன்னுடைய புகழை வந்து எங்கேயுமே அடையாளப்படுத்திக்கல அப்படின்னு ரஜினி அவர்களை தூக்கி பேசுறதை எப்படி பார்க்க முடியுது நம்மளால? திரும்பவும் அதை தான் நான் சொல்றேன். எங்க அரவணைக்கவும் செய்வோம், அடிக்கவும் செய்வோம். அதுதான் உங்களுடைய அரசியல், அதுதான் உங்களுடைய அரசியல் அப்படின்னே பார்க்கலாமா? அப்படி கிடையாது. சரியானதன் போது அன்பின் பால் அரவணைக்கவும் செய்யறோம், தவறு எனும் பொழுது உரிமையா அடிக்கவும் செய்வோம். அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல். அதுதான் அப்ப ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதே நிலைப்பாடு, விஜயகாந்துக்கு என்ன நிலைப்பாடோ அதேதான் ரஜினிகாந்த் அவர்களுக்குமான நிலைப்பாடு. ரஜினிகாந்த் இங்கு வாழ்வதிலேயோ பெரும் புகழ் பெறுவதிலேயோ சம்பாதிப்பதிலேயோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் ரஜினிகாந்த் எனும் மராட்டியன் நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்கும் போது எதிர்க்கிறோம். அது கண்டிப்பா எதிர்ப்போம். அவர் அதுல இருந்து பின்வாங்கின உடனே எங்களுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவரை மறுபடியும் அரவணைக்கிறோம். அதேதான் ஐயா விஜயகாந்துக்கும் சொல்றோம். விஜயகாந்த் எனும் மாமனிதனை பற்றி இமையளவும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாட்டை ஆளணுங்கிற எண்ணம் இருந்தா அதை எதிர்க்கிறோம். திராவிடத்தின் பால் நாட்டை ஆளணும்னு நினைச்சா அதை நாங்க ஏற்க மாட்டோம், மறுக்கிறோம். தமிழக அரசியல் தமிழர்களுக்கானது, அதுல 100% உடன்பாடு, உறுதியா நிக்கிறோம். அதுல எங்களுக்கு எந்த செலவும் அல்ல. அதே போலதான் அதே கருத்து தான் நாங்க சொல்றோம். நீங்க சொல்றது பார்த்தா நாங்க காரணம் இல்லாம இருக்கிறோங்கிற மாதிரி நீங்க கட்டமைக்கிறீங்க, அப்படி கிடையாது. விஜய் அரசியலுக்கு வந்த இந்த 2 ஆண்டுகள்ல தாவேக ஆட்சி அமைப்பதற்கான ஏதேனும் வழிவகை இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுதா? இல்ல, நான் இருக்கிறதா பாக்குறீங்களான்னு கேக்குறேன். இல்ல, அதிமுக திமுக 2 கட்சிகளுக்கு வாய்ப்பு சொல்ல முடியும். அதிமுக திமுக இருக்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஒரு 3வது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா இருக்குது. 10% வாக்குகளுக்கு நெருங்கி நாங்க பெற்றிருக்கிறோம். வருகின்ற தேர்தல்கள்ல 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு சவாலா நாங்க இருப்போம். 2 மடங்கு வாக்குகளை பெறுவோங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கோம். இருந்தாலும் 2 கட்சிகள் தானே ஆட்சி அமைக்க போகுது, அது தெளிவான முடிவு இல்லையா? அப்படி கிடையாது. ஒன்று அதிமுக இல்ல திமுக. 50 ஆண்டு கால அனுபவம் உள்ள அரசியல் கட்டமைப்பு உள்ள கட்சி 2 கட்சிகள். அதை தானே வந்து நாம் தமிழர் வந்து வலிமையா எதிர்க்கணும். ஆனா அந்த எதிர்ப்பை விட்டு இப்படி நாம் தமிழர் வந்து முழுக்க தாவேகா பக்கம் திரும்புவது வந்து சரியான அரசு. நாங்கள் தாவேகா பக்கம் திரும்பவில்லை, ஊடகங்கள் எங்களை தாவாக்கா பக்கம் திருப்பி விடுகின்றன. அதைதான் நாங்க திரும்ப சொல்றோம். நாங்கள் எல்லாவற்றையும் தான் விமர்சிக்கிறோம். திமுகவையும் தான் விமர்சிக்கிறோம், திமுகவை மிக கடுமையா விமர்சிக்கிறோம், அதிமுகவை விமர்சிக்கிறோம். ஏன் ஐயா இந்த தாவேகாவை நோக்கி நாங்க எழுப்புகிற கேள்வி என்ன? நீ திமுக மட்டும் விமர்சிக்கிற, அதிமுக ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிற கேள்வியை நாங்க தான் எழுப்புகிறோம். அப்ப நாங்க என்ன திமுக காரங்களா? அதுதானே. நாங்க எங்களுக்கு எல்லாம் ஒரே பார்வைதான். இது ஒண்ணு அது ஒண்ணு கிடையாது. சரினா சரி, தவறுனா தவறு. அந்த அடிப்படையில தான் நாங்க எதிர்க்கிறோமே தவிர நாங்கள் தாவேகாவை பத்தி பேசுவது மட்டும்தான் ஊடகங்கள்ல முன்னிலைப்படுத்தப்படுது. அதே நாங்கள் திமுகவை பத்தி பேசுவதையோ பிஜேபியை பத்தி பேசுவதையோ புறக்கணிக்கப்படுறோம், தவிர்க்கப்படுறோம். அதுதான். அதனால உங்களுக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட கருத்துருவாக்கம். அப்படிதான் நான் பாக்குறேன். நாடாளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் நாம் தமிழர் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொன்னாங்க. இப்போ வந்து திமுகவுடைய பி டீம் நாம் தமிழர்னு சொல்றாங்களே, இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? எப்படி இதெல்லாம் வந்து ஒரு எங்களை வந்து நேருக்கு நேர் எதிர்க்க வக்கற்ற ஒரு கோழைத்தனமான ஒரு முன்னெடுப்புகள் தான் இது மாதிரியான அவதூறுகள். இப்போ நாங்க பிஜேபியை மிக கடுமையா எதிர்க்கிறோம். நாம் தமிழர் கட்சி பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு எந்த கட்சி தமிழ்நாட்டுல இருக்குது? திமுக இருக்குதா இல்ல அதிமுக இருக்குதா? அவர்களுடைய அத்துறை அக்கிரமங்களுக்கு எதிராக முதல் ஆளாக கடுமையாக கண்டனத்தை பதிவு செய்வது அண்ணன் சீமான் மட்டும்தான். இன்னைக்கு இதே திமுக என்ன பேசுறாங்க? நாங்க வந்து மத்திய அரசை வந்து அனுசரிச்சு போகிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், நாங்க இணக்கமா இருக்கிறோம் அப்படின்லாம் அமைச்சர் பெருமக்கள் ஒன்னொன்னா பேசுறத நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அதிமுக பிஜேபியோட கூட்டணியிலேயே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு எதிர்க்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் நாம் தமிழர் கட்சியை தவிர இன்னைக்கு எந்த எதிர்கட்சி தமிழ்நாட்டில் பதிவு செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? இதே விஜய் அவர்கள் என்ன ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல பிஜேபி எதிர்த்து பதிவு செஞ்சிருக்கிறார்? ஏதாவது ஒரு கருத்து மேம்போக்கா ஒரு சினிமா டைலாக் யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா அதை மேடைகள்ல பேசுறாரே தவிர வேற என்ன தர்க்க ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக என்ன விமர்சனங்களை தாவேக்கால இருந்து எடுத்து வச்சிருக்காங்க? எனக்கு யாராவது ஒரு நபர் பேசியிருக்காங்க, எப்படி ஒரு கடுமையான கண்டனத்தை சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு எடுத்து காட்டுங்க. கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க அந்த முத்திரை குத்த முடியும்? எங்களை எதிர்கொள்ள முடியாத இடத்துல எங்களிடம் தோற்று போகின்ற எதிர்த்தரப்பினர் இது போல ஒரு பி டீம், ஏ டீம், சி டீம் வாதங்களை எடுத்துட்டு வராங்க. அது ஒப்புத்துக்கும் ஒப்புசப்பு இல்லாத ஒரு விமர்சனம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்காலமா என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மண்ணினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுதான் எங்களுடைய எதிர்காலம். அதை நோக்கியான பயணத்துல தான் நாங்க இருக்கிறோம். நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது யார் யாரெல்லாம் அரசியலுக்கு வரார்களோ
ஒண்ணு அப்புறப்படுத்த வேண்டும், இல்லை அவர்களை தடுத்து வளர வேண்டும் என்பது இதை நோக்கி ஒரு பயணமா மட்டும் இருந்து விடுமோன்ற ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் அப்புறப்படுத்துவோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். திராவிட கட்சியை அப்புறப்படுத்தும் அளவிற்கு உங்களுக்கு வலிமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வலிமை இல்லாமலா நாங்க இப்ப இந்த 10 விழுக்காடு வாக்குகளை பெற்று யார் அரியணையில அமரணுங்கிறது தீர்மானிக்கும் சக்தியை நாம் தமிழ் கட்சி தான் கடந்த தேர்தலில் இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி அரியணையில் இருக்கிறதுக்கு முழு முதற் காரணம் நாம் தமிழர் கட்சி தான். அப்ப நாம் தமிழர் திமுகவிற்கு உதவி செய்யறதுன்னு கிடையாது. வாக்குகள் இது நம்ம இருக்கிற இந்த இந்திய ஜனநாயகத்துல வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில கிடையாதுங்கிறது. சீட்டுகள் அந்த வெற்றி தோல்விங்கிறது ஒரு வாக்கு கூடுதல்னாலும் அவங்க அது கூடுதல் வாக்கு பெற்றவங்கிற அடிப்படையில நிர்ணயிக்கப்படும் போது இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு. நாங்க எங்க கொள்கையை முன் வச்சு எங்களுடைய தத்துவத்தை தலைமையேற்றுதான் நாங்க பயணிக்கிறோம். அப்படி போகும் பொழுது நாம் தமிழர் கட்சி வாங்கக்கூடிய வாக்குகள் அது திமுக அதிமுககளிடையே பிளவை ஏற்படுத்தும் பொழுது அந்த இடத்துல அந்த வித்தியாசம் நாங்க வாங்குற வாக்கா இருக்கும் பொழுது அதுதான் ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு ஒரு கட்சி தோல்வி அடைவதற்குமான காரணியா அமையுது. அந்த அடிப்படையில நான் சொல்றேன். அப்படிங்கும் போது இந்த முறை இன்னும் கடுமையான ஒரு நெருக்கடியை தான் உருவாக்கும். இது மும்முனை போட்டியா களம் மாறும். நாம் தமிழர் அதிமுக திமுகன்னு மும்முனை போட்டியா தான் களம் மாறும். உறுதியா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு கூட்டணி பலம் தவிர்த்துட்டு திமுகவோட வாக்கு வங்கி என்ன யாருக்கா தெரியுமா? திமுக இது இத்தனை ஆண்டு காலம் தேர்தல் வரலாற்றுல அதிமுக கூட தனித்து நின்ன வரலாறு இருக்கு. விஜயகாந்த் தனித்து நின்ன வரலாறு இருக்கு. சரத்குமார் கூட தனிச்சு நின்று இருக்காரு. தனித்தே தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சின்னா அது திமுக தான். அதே மாதிரி அதிமுக இன்னைக்கு எவ்வளவோ பிளவுபட்டு அவங்க மிக வலிமையற்று அனுதினம் ஒரு கூத்துக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கூட்டணிக்குள்ள எந்த சலனமும் இல்லாமல் கொண்ட கொள்கையில தெளிவாக மிக நேர்த்தியாக நாம் தமிழர் கட்சி வலிமையாக பயணிக்குது. அதனால களம் இன்னும் கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியின் நிலைப்பாடுகளை மிக தெளிவா சொன்னீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் 2026 என்னவான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக தெளிவான உங்களுடைய நேர்காணலுக்கு நன்றி.